ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ 11வது கேள்வி வந்து பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த கேள்வியில் வந்து அதிகமாக விடப்பட்ட பிழை என்னென்னா, பல பேர் டிசிபிஓ என்ற ஒரு நாட்பக்களை வந்து வட்ட நாட்பக்களை அடுத்து எதிர்கோணங்கள் வந்து மிகை நிரப்பி, அதாவது எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180, எனவே இது 180 இது 30 இருக்க வேணும். அப்போ அவன் கேட்ட கேள்விக்கு உரிய விட வந்து 30 வந்து பிழையாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை, வட்ட நாட்பக்கள்ண்டா வந்து என்னென்னா நாட்பக்கள்ன்ற 4 உச்சியுமே வந்து வட்டத்தின் மீது வந்து இருக்க வேண்டும். அந்த வகையில் வந்து ஏடிசிபி என்ற நாட்பக்கள்ன்ற 4 உச்சியுமே வந்து இந்த வட்டத்தின் மீது இருக்குது. ஆகவே இவர் ஒரு வட்ட நாட்பக்கல். இந்த வட்ட நாட்பக்கலுக்கு என்ன வந்து நாங்கள் வந்து தியரியை வந்து பயன்படுத்தி வந்து எங்களுக்கு தேவையானது வந்து காணலாம். ஓகே, அதே நேரம் வட்ட நாட்பக்கல் தொடர்பான தேற்றங்களோட எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து ஷார்ட் தியரியாக ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவையானா நீங்கள் அதை பார்த்து படிங்க. ஓகே, இனி நாங்கள் வந்து கேள்விக்குள்ளே வந்து போவோம். இப்போ வந்து இது ஒரு வட்ட நாட்பக்கல். எனவே எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 180 பாகு. எங்கள்கிட்ட இதுதான் கேட்டது. நாங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சோம்டா 180 இதை கழிச்சா எங்களுக்கு இந்த விட வரும். ஏன், இது ரெண்டையும் கூட்ட 180 பாகு தானே. ஆகவே நாங்கள் இதை கண்டவண்டா 180 இதை கழிச்சா இது வந்து வரப்போகுது. அதுக்கு முதல் இந்த படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன, இது ஒரு நேர்கோடு. நேர்கோட்டின் மீது அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து அவ்வளவு 180 பாகை. ஆகவே வந்து இவர் 150 வந்து இவர் என்னவா இருக்க வேணும், 30 பாகையாக வந்து இருக்க வேணும். ஓகே தானே. அடுத்தது பாருங்கோ, இது மையம், இது வட்டத்தின் மீது இருக்கிற 2 புள்ளிகள். மையத்தையும் வட்டத்தின் மீது உள்ள ஒரு புள்ளியையும் இணைக்கிற கோடை வந்து என்னென்னு சொல்லுவோம், 6. ஓகே, அதே மாதிரி தான் இவரும் வந்து என்ன ஒரு 6. ஓகே சரிதானே. அப்போ இவர் 2 பேரும் வந்து ஒன்று கொண்டு சமனாக இருக்க போயிடும். அப்போ இவர் 2 பேரையும் வந்து நாங்கள் காணலாமே. இது ஒரு முக்கோணம். முக்கோணின் 3 கோணத்தை பற்றி தந்திருக்கணும். அப்போ முக்கோணின் 3 கோணத்தை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும், கோணங்கள் 3ஐயும் கூட்ட 180 பாக. அதே நேரம் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் ஒன்று கொண்டு. அப்போ அதே நேரம் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ நீங்கள் நேரடியாகவே இதை இது சமனாக இருக்காது. இது வந்து 2 ஒவ்வொரு கோணங்கள்லானே. ஆகவே வந்து இதை வந்து வையண்டு போடுங்க, இதையும் வந்து வையண்டு வந்து போடுவீங்க. ஓகே, இந்த 2 கோணம் ஒன்று கொண்டு சமனாக இருக்காது. இந்த கோணம் தான் ஒன்று கொண்டு சமனாக இருக்குமே. இதுக்கு மாறே சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் வந்து ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். அப்போ இந்த கோணம் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். இதுக்கு வந்து நாங்கள் முக்கோணின் கோணங்களின் கூட்டுத்தொகை அந்த தியரியை வந்து பாவிப்போம். y சக 30 சமன் 180. ஆகவே 2y சக 30 சமன் 180, 2y சமன் 150. எனவே y சமன் 75 பாகை என்று வந்து வரப்போகுது. இது 75 பாகைன்னு தெரியும். அதே நேரம் இந்த நாட்பக்கலின் 4 உச்சிகளும் வந்து வட்டத்தின் மீது இருக்கிறதால இது ஒரு வட்ட நாட்பக்கல் என்றதும் தெரியும். எனவே இந்த வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணம், இதற்கு எதிராக இருக்கிற இந்த கோணமும் இதற்கு எதிராக இருக்கிற இந்த கோணத்தையும் கூட்ட எங்களுக்கு 180 பாகை வர வேணும். ஏற்கனவே நாங்கள் வந்து இவருக்கு வந்து 75 பாகைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே 75 சக எக்ஸ் சமன் 180 பாகை. எனவே எக்ஸ் சமன் 105 பாகை. இதான் வந்து கடைசி விடையாக இருக்க போகுது. இந்த கேள்விக்கு எப்படி புள்ளி வழங்கப்பட்டுள்ளது எனில், சரியான செய்முறையுடன் சரியான விடை இருந்தால் 2 புள்ளிகளும், சரியான விடை மாத்திரம் இருந்தால் 1 புள்ளிகளும் என்ற விதத்தில் வந்து வழங்கப்பட்டுள்ளன. ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் வந்து 12வது கேள்வி வந்து பார்க்க போகிறோம். இந்த கேள்வி மிகவும் மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. என்ன சொல்லினோம்னா 15லேருந்து 20 மட்டும் 2 மாணவர்கள் எண்ணிக்கை. அதே நேரம் 20லேருந்து 25 மட்டும் 4. அதாவது இதுக்கு 5 வித்தியாசம், இதுக்கு 5 வித்தியாசம். இனி பாருங்க 25லேருந்து 35 இதுக்கு எவ்வளோ வித்தியாசம், 10 வித்தியாசம். ரெண்டாவது அர்த்தம் என்னென்னா இவருக்குள்ள 25ல் இருந்து 30, அதே நேரம் 30ல் இருந்து 35 இவர் 2 பேருமே வந்து இருக்க போயிடும். இவர் 2 பேரும் சேர்த்து தான் 12. அப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு 6 மற்ற ஆளுக்கு 6 விதத்தில் வந்து சமமாக பங்கிட்டு கொடுப்போம். எனவே இதில் 6 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருகுது, இந்த இடத்துல வந்து கோடை போட்டுட்டு வந்து கொடுப்பீங்க. சரிதானே. இடைக்குள்ள வந்து கோடு போடவே கூடாது. ஓகே சரி, நாங்கள் வந்து இப்போ இந்த கேள்வி வந்து பார்க்க இருக்கிறோம். சரிதானே. ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் 13வது கேள்வி வந்து பார்ப்போம். என்ன கேட்டிருக்கணும்னா, உருவில் உள்ள ஒரு வட்டத்தின் மீது ABCD ஆகிய புள்ளிகள் உள்ளன. மேலும் AD சமாந்தரம் BC உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப கோணம் CPDயின் பருமனை காண்கண்டு வந்து கேட்டிருக்கணும். சரியா. இதில் வந்து அவை முதலாவது தரவு தந்திருக்கணும். ABCD ஆகிய புள்ளிகள் வந்து வட்டத்தின் மீது இருக்கா. அந்த தரவு வந்து எங்களுக்கு பயன்படாது. அநேகமாக அப்படி தாரது ஒரு வட்ட நாட்பகலை கண்டுபிடிக்க சொல்லித்தான். பட் இதில் வந்து அந்த தேவையே இருக்காது. இது வந்து 4 பக்கமும் உள்ள மூடிய தளவுருவே இதில் இல்லை. அந்த தரவு வந்து சும்மா தந்திருக்கணும் எங்களை குழப்பத்துக்காக. அடுத்த தரவு முக்கியம். AD சமாந்தரம் BC. நாங்கள் சமாந்திர கோடுகள் வந்து அது ஒரு குறுக்கோடி வெட்டினாலே வந்து சமாந்திர கோடுகள் சம்பந்தமாக வந்து நாங்கள் யோசிக்கிற தியரிஸ் என்னென்னா, ஒன்று விட்ட கோணம் வருமா,
நேயக்கோணம் வருமா அல்லது வந்து ஒத்த கோணம் வருமானு வந்து யோசிப்போம். ஆனால் வந்து இதில் பார்த்தோம்னா இப்போ நேயக்கோணம்னா பானா வடிவம், இது எந்த ஒரு இடத்துலையும் பானா வடிவம் இல்லை, ஆகவே நேயக்கோணத்தை விடுவோம். அதே மாதிரி ஒத்த கோணத்தை யோசிப்போம். ஒத்த கோணம்னா எஃப் வடிவத்தில் வர வேணும், எந்த ஒரு இடத்துலையும் எஃப் வடிவம் இல்லை, ஆகவே அதையும் விட்டுருவோம். அடுத்தது ஒன்று விட்ட கோணம் ஜெட் வடிவம், இது வந்து ஒரு ஜெட் வடிவம். ஆகவே ஒன்று விட்ட கோணத்தை தான் வந்து என்ன செய்ய போகிறோம், நாங்கள் எடுக்க போகிறோம். அநேகமான கேள்விகளில் வந்து ஒன்று விட்ட கோணம் தான் வந்து முக்கியத்துவப்படுத்தி வந்து வாருது. அதை நீங்கள் வடிவாக கவனமாக படிச்சுக்கொள்ள வேணும். ஓகே, இவர் ஒரு ஜெட் வடிவம் தானே, அதாவது ஒன்று விட்ட கோணம். இவர் 40 பாகைண்டா இவர் 40 பாகை. உங்களை இவரை தான் வந்து கேட்டிருக்கணும் மேரண்டு. ஓகே, இது என்னோட காண்றண்டா வந்து இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வட்டம் தானே, வட்டம் தொடர்பான தேட்டங்களுக்குள்ள தான் வந்து நாங்கள் போய் வந்து பார்க்க வரோம். சரிதானே, வட்டம் தொடர்பான தேட்டம்னா பார்த்தோன்னே விளங்குது ஒரே வட்ட துண்ட கோணங்கள் வந்து ஒன்றுக்கொண்டு சமனாகும், அதாவது ஒரே பரிதி கோணங்கள் வந்து ஒன்றுக்கொண்டு சமனாகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த தியரிஸில் எதன் டவுட்ஸ் அல்லது தியரிஸ்ன்னு ஷார்ட் மெத்தட் அப்படி வேணுமெண்டா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு தேவையான நோட்ஸை வந்து விளங்கி எழுதி வச்சு கொள்ளலாம். ஓகே, அப்போ வந்து இது வந்து 40 பாகையாக இருந்தால் இது 40 பாகையாக இருந்தால் இதுவும் 40 பாகையாக இருக்கும். இது 40 பாகை, இது 40 பாகை, இது 40 பாகை, இது வந்து 40 பாகையாக இருக்கும். அவை இந்த கோணத்தை தான் வந்து கேட்டிருக்கிறேன். இந்த கோணம் என்ன, ஒரு முக்கோணின்ற ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகி இருக்கிற கோணம், அதாவது ஒரு முக்கோணின்ற புறக்கோணம். ஒரு முக்கோணின்ற புறக்கோணம் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தெரியும், முக்கோணியின் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். முக்கோணியின் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஆகவே CPD சமன் 40 பாகை சக 40 பாகை. ஆகவே விட வந்து 80 பாகை. பாகை கேள்விகள் கட்டாயமாக நாங்கள் விடை கொடுக்கும்போது பாகையை வந்து குறிப்பிட வேண்டும். ஓகே, இதுக்கு எப்படி புள்ளி வழங்கப்பட்டுள்ளண்டா வந்து சரியான விடை இருந்தால் ஒரு புள்ளி வந்து வழங்கப்பட்டுள்ளது. இங்கே 40 பாகை குறிச்சிருந்தால் அதுக்கும் வந்து ஒரு புள்ளி வந்து வழங்கப்பட்டு வந்து இருக்கிறது. ஓகே.